சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அதிகமாக பேசப்படும் ஒரு விஷயம் பொருளாதார ஸ்திரத்தன்மை. அதாவது ரிஸ்க், வாழ்வாதாரம். அல்லாஹுதான் ரிஸ்க் வழங்குபவன் என்ற அடிப்படை தத்துவம் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய துவாக்களுக்கு வலிமை கூட்டவும், அல்லாஹுவின் கருவூலத்திலிருந்து நமக்கான பங்கை விரைவாக பெறவும், நாம் வறுமையிலிருந்து விமோச்சனம் அடையவும் உதவும் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் எளிமையான சில அமல்களை, அதாவது நற்செயல்களை நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். இந்த 3 காரியங்களை நாம் அன்றாட வாழ்க்கையின் பகுதியாக மாற்றினால், இன்ஷா அல்லாஹ், நம்முடைய ரிஸ்கின் வாயில்கள் மிக விரைவில் திறக்கப்படும். முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பரிசுத்த குர்ஆனினுள்ள ஒரு அத்தியாயத்தின் முக்கியத்துவமாகும். சூரத்துல் வாக்கியா, சண்டேனம் ஓதுதல். இந்த அத்தியாயத்திற்கு நம்முடைய ரிஸ்குடன் பிரிக்க முடியாத தொடர்பு உள்ளது. ரிஸ்க் விஷயத்தில் அதிகமாக கூறப்பட்டுள்ளதும் மார்க்க அறிஞர்கள் தொடர்ந்து உபதேசம் செய்வதுமான ஒரு விஷயம் இது. பிரபலமான நபித்தோழர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாறு இதற்கு பெரிய சான்றாகும். அவருக்கு நோய் ஏற்பட்ட போது, அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை சந்தித்தார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள், நான் உங்களுக்கு ஏதேனும் செல்வம் தரட்டுமா அல்லது மகள்களுக்குத் தேவையான செல்வத்தை அளிக்கலாமா? அதற்கு அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் பதில் இதுவாக இருந்தது, என் மகள்களுக்கு வறுமை வந்துவிடுமோ என்று நான் அஞ்சவில்லை. ஏனென்றால் என் மகள்களிடம் தினமும் இரவில் சூரத்துல் வாக்கியா ஓத நான் கட்டளையிட்டுள்ளேன். ஏன் அவர் இவ்வாறு சொன்னார்? ஏனென்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, யார் தினமும் இரவில் சூரத்துல் வாக்கியா ஓதுகிறாரோ அவருக்கு வறுமை பிடிக்காது. இது ஒரு சாதாரண வார்த்தையல்ல, உண்மையாளரும் நம்பகமானவருமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தையாகும். அமல் எப்படி? நாம் இந்த அத்தியாயத்தை தினமும் ஓத வேண்டும். எப்போது சிறந்தது? குறிப்பாக இரவில், அதாவது மகரிபுக்கு பிறகோ அல்லது உறங்குவதற்கு முன்போ ஓதுவது மிக சிறந்தது. பயன், வறுமையிலிருந்து முழுமையாக காக்கவும் நம்முடைய ரிஸ்கை அதிகரிக்கவும் இந்த அத்தியாயத்தால் முடியும். இன்ஷா அல்லாஹ், நம்முடைய வீடுகளில் இந்த அமலை ஒரு பழக்கமாக்குங்கள். யா ரஸ்ஸாக், யா அல்லாஹ், யா ரஸ்ஸாக் அதிகமாக ஜிக்ரு செய்தல். நம்முடைய இரண்டாவது முக்கியமான அமல் அல்லாஹுவின் பரிசுத்தமான திருநாமங்களில் மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு திருநாமத்தை அதிகமாக ஓதுவதாகும். அல் ரஸ்ஸாக். அதன் பொருள் மிகவும் அதிகமாக ரிஸ்க் வழங்குபவன் என்பதாகும். நாம் வேலை செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், உழைக்கிறோம், ஆனால் இறுதியில் பலனளிப்பது அல்லாஹுதான். அல்லாஹு கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹுதான் ரிஸ்க் வழங்குபவனும் பலசாலியும் வலிமை மிக்கவனுமாவான். அதனால் நாம் அந்த ரிஸ்கை வழங்கும் உரிமையாளரை அழைத்து பிரார்த்தனை செய்வோம். அமல் எப்படி? நாம் ஓய்வு நேரங்களில் வாகனத்தில் பயணம் செய்யும்போது, வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நாவினால் யா ரஸ்ஸாக் அல்லது யா ரஸ்ஸாக் யா அல்லாஹ் என்று மன தூய்மையுடன் அதிகமாக ஜிக்ரு செய்ய வேண்டும். பயன், அல்லாஹுவின் இந்த திருநாமத்தை அதிகமாக ஓதுவதன் மூலம் நம்முடைய இதயத்தில் அவனது பிரசன்னம் நிறையும். நம்முடைய ரிஸ்கிற்கான துவாக்கள் விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ஜிக்ரை வழக்கமாக்குவதன் மூலம் அல்லாஹு நமக்கு அதிகமாக ரிஸ்க் வழங்குவான் என்பது உறுதியாகும். அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம் அதிகமாக ஓதுதல். இஸ்திக்ஃபார். செல்வம் அதிகரிக்கவும் வறுமை நீங்கவும் நாம் செய்ய வேண்டிய 3வது அமல், ஒருவேளை அனைவருக்கும் எளிதில் செய்யக்கூடியதும் ஆனால் பலர் கவனிக்காத ஒரு விஷயம், பாவ மன்னிப்பு தேடுதல். அதாவது இஸ்திக்ஃபார். நம்முடைய ரிஸ்க் குறைவதற்கு முக்கிய காரணம் நம்முடைய பாவங்கள்தான். அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களில் ஒன்று அடியான் பாவங்களை ஒப்புக்கொண்டு மனம் திரும்புவதுதான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் சமூகத்திடம் கூறியதை கவனியுங்கள், நீங்கள் உங்கள் இரட்சகனிடம் பாவம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன். அதாவது அவ்வாறு செய்தால் அவன் உங்களுக்கு வானத்திலிருந்து தாராளமாக மழையை அனுப்புவான், மேலும் செல்வத்தாலும் சந்ததிகளாலும் உங்களுக்கு உதவி செய்வான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்போது அல்லாஹ் நம்மீது திருப்தியடைந்து அவனுடைய அருட்கொடைகளை, அதில் செல்வமும் அடங்கும், அவன் நம்மீது தாராளமாக பொழிவான். இஸ்திக்ஃபார் ரிஸ்கின் வாயில்களை திறக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த சாவியாகும். அமல் எப்படி?
தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நாம் ஓதி பழக்கப்படுத்த வேண்டும். எத்தனை முறை? குறைந்தது 500 முறையோ அல்லது 1000 முறையோ ஓதுவது மிகவும் சிறந்தது. என்ன ஓத வேண்டும்? மிக எளிமையாக அஸ்தக்ஃபிருல்லா என்று ஓதலாம். மிக சிறந்த வடிவம் அஸ்தக்ஃபிருல்லா அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. அல்லாஹுவிடம் நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன், அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு இல்லை, அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன், எல்லாவற்றையும் நிலைநிறுத்துபவன், நான் அவன் பக்கமே மனம் திரும்பி மீழ்கிறேன். இந்த 3 அமல்களையும் சூரத்துல் வாக்கியா ஓதுதல், யா ரஸ்ஸாக் ஜிக்ரு செய்தல், அதிகமாக இஸ்திகுஃபார் செய்தல் என்கிற 3 அமல்களையும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு தினசரி வழக்கமாக மாற்றுவோம். இன்ஷா அல்லாஹ் உடனடியானதும் ஹலாலானதுமான ரிஸ்க் கொண்டு அல்லாஹ் நம்மை ஆசீர்வதிக்குவான். அல்லாஹ் நம்மை ஹலாலான செல்வம் கொண்டு செல்வந்தர்களாக்கி அருளட்டும். நம்முடைய அனைத்து சிரமங்களிலிருந்தும் அல்லாஹ் நமக்கு எளிதாக்கித் தரட்டும். வ ஆஹிரு தஅவானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.